வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வறுத்த மசாலா கடலை. இது ஒரு பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு பீனட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா கடலையிலையும் போய் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு பண்ணுங்க. அதுலேயே தண்ணியை ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா அது மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி இப்போ அது சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. தனித்தனியாக போடுங்க. தனித்தனியாக போட்டால் தான் அது ஒவ்வொரு கடலையாக நல்லா ஃப்ரை ஆகும். மொத்தமாக போடும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகாமல் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதனால தனித்தனியாகவே போடுங்க. அது மாதிரி ஆயிலில் மேலே வச்சு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்க இருக்கிற கடலையெல்லாம் தனித்தனியா போடுங்க. ஒருவேளை எண்ணெயில போடுறதுக்கு பயமா இருக்கு, இல்ல எண்ணெய் தெறிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதுல கையில கொஞ்சமா எடுத்து தனித்தனியா அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போடுங்க. நீங்க இதை பண்ணிட்டு இருக்க டைம்ல எண்ணெயோட சூடு கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப இது மாதிரி தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டு இதை இப்ப எண்ணெயில போட்டுடலாம். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மெத்தட். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப எண்ணெய் கையில தெரிக்காது அண்ட் ஒரு பயம் இல்லாம நீங்க இதை போட்டு எடுக்க முடியும். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு கடைசியா கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கார்னிஷிங்காக. இதையும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெடி. இது பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக் மட்டும் கிடையாது, நீங்க தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை கடைசியா ஆறுன பிறகு ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்திக்கோங்க. இது நீங்க சூடா இருக்கும் போதே நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதோட மாய்ஸ்சர் பட்டுச்சுன்னா நமுத்து போயிடும். ஸோ அவ்வளோதான். இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தவறாம பிரியாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.